இறையேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று பாஸ்கா காலத்தின் 4ஆம் வாரம் சனிக்கிழமையில் நாம் இருக்கின்றோம். இந்த நாள் உங்களுக்கு இனி நாளாக அமைய வாழ்த்துகிறேன், ஜெபிக்கின்றேன். இன்றைய மறை உரை சிந்தனைக்கு நாம் கவனமுடன் செவி கொடுப்போம். உறுதிமொழியை நினைவு கூர்ந்த ஆண்டவர். இறையேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இடைக்காலத்தில் ஐரோப்பா கண்டத்தில் கொள்ளை நோய் பரவியது. மக்கள் தொகையில் 1/3 பகுதியினர் இறந்து போயினர். அடுத்து யார் இறப்பார் என்ற நிச்சயமற்ற சூழலில் இங்கிலாந்தை சேர்ந்த ஒரு குடும்பம் பாதுகாப்பான ஓர் இடத்தை தேடி புறப்பட முடிவு செய்தது. ஆனால் அந்த குடும்பத்தில் இருந்த இளைஞன் மட்டும் அவர்களோடு போகாமல், என்னதான் நடந்தாலும் நான் இங்கேதான் இருப்பேன் என்று தன்னுடைய முடிவில் உறுதியாயிருந்தான். இதனால் அந்த குடும்பம் அவனை தனியாக விட்டுவிட்டு பாதுகாப்பான இடத்திற்கு புறப்பட்டு சென்றது. தனக்கு என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம் என்றிருந்த வேளையில் அவன் இறைவனிடம் வேண்டிவிட்டு திருவிவிலியத்தை புரட்டினான். அப்போது அவனுடைய பார்வையில், உம் பக்கம் 1000 பேர் வீழ்ந்தாலும், உம் வலப்புறம் 10,000 பேர் தாக்கினாலும் எதுவும் உம்மை அணுகாது. திருப்பாடல் 91ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் இறைவார்த்தை கண்ணில் பட்டது. அந்த இறைவார்த்தையை ஆண்டவர் தந்த வாக்குறுதியாய் ஏற்றுக்கொண்டு அவன் மக்கள் நடுவில் பணியாற்றினான். கொள்ளை நோய் முடிவும் மட்டும் அவனுக்கு எதுவுமே ஆகவில்லை. இறையேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த நிகழ்வில் வரும் இளைஞனை ஆண்டவர் பாதுகாப்பதாய் இறைவார்த்தை மூலம் உறுதிமொழி அளித்தார். அவர் சொன்னது போலவே ஆண்டவர் அவனை பாதுகாத்தார். இன்று நாம் பாடக்கேட்ட பதிலுரை பாடல் தமது பேரன்பையும் உறுதிமொழியையும் ஆண்டவர் நினைவு கூர்ந்தார் என்கிறது. அதை குறித்து நாம் சிந்தித்து பார்ப்போம். ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள் என்ற வார்த்தைகளோடு தொடங்குகின்ற இன்று நாம் பதிலுரை பாடலாக பாட கேட்ட திருப்பாடல் 98ஆம் அதிகாரம். எதற்காக ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாட வேண்டும் என்ற தெளிவினை பின்வரும் இறைவார்த்தை பகுதி நமக்கு தெளிவுபடுத்துகிறது. அனைத்து உலகின் அரசராம் ஆண்டவர் வியத்தகு செயல்கள் செய்துள்ளார். குறிப்பாக இஸ்ரேல் வீட்டாருக்கு வாக்களிக்கப்பட்ட தமது பேரன்பையும் உறுதிமொழியையும் அவர் நினைவு கூர்ந்தார். அதற்காக அவர் ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாட வேண்டும் என்கிறார் திருப்பாடல் ஆசிரியர். இன்றைக்கு பலர் கொடுத்த வாக்குறுதிகளை மறந்து விடுகிறார்கள். ஆண்டவரோ வாக்கு பெறாதவர். அவரது பேரன்பு என்னாலும் அவரால் தேர்ந்து கொண்டவர்களோடு இருக்கும். அதனால் அவருக்கு புதியதொரு பாடல் பாடுவது தகுதியும் நீதியும் ஆகும். இன்று நமக்கு கொடுக்கப்படுகின்ற இறை சிந்தனையாக, புதியதொரு வாழ்வினை தந்தவருக்கு புதிய பாடல் பாடுவது பொருத்தமானது. நம்மேல் மாறாத அன்பு கொண்டிருக்கும் ஆண்டவரை போற்றுவோம். ஆண்டவருக்கு நிகர் யாருமே இல்லை. அதனால் வல்ல இறைவனை விட்டு நாம் நீங்காது இருப்போம். இன்று நமக்கு கொடுக்கப்படுகின்ற இறை வார்த்தையாக, ஆண்டவரது பேரன்போ அவருக்கு அஞ்சுவோர் மீது என்றென்றும் இருக்கும் என்று திருப்பாடல் 103ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் திருப்பாடல் ஆசிரியர் கூறுகிறார். எனவே இறையேசுவில் பிரியமானவர்களே, நம்மீது பேரன்பு கொண்டிருக்கும் ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடி இறையருளை நிறைவாக பெறுவோம். இறைவன் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.